Hi friends, நம்மளோட சேனல்ல PGTRB Zoology, TNPSC Degree Level Zoology syllabus wise content பார்த்துட்டு இருக்கோம். TNPSC previous year question இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த question வந்து PG level degree zoology தான், PG degree level zoology. இதுல ஏற்கனவே 4 parts பார்த்துச்சு. இன்னைக்கு 5th part. இன்னைக்கு ஒரு 20-25 questions நம்ம discuss பண்ணலாம். Question number 102. DNA பிரதி எடுத்தல். Replication of DNA is in எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. எப்பயுமே DNA ரெப்ளிகேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா 5 prime to 3 prime தான். 5 prime to 3 prime தான். அது லீடிங் ஸ்ட்ராண்டா இருந்தாலும் சரி, லாகிங் ஸ்ட்ராண்டா இருந்தாலும் சரி, அதோட டைரக்ஷன் வந்து 5 prime to 3 prime தான். அது ஆப்ஷன்ல இல்ல. அதனால நம்ம என்ன மார்க் பண்ணோம் அப்படின்னா none of these தான் மார்க் பண்ணோம். இவற்றுள் எதுவும் இல்லை. Question number 103. செல்லினுள் வழக்கமாக செய்தி பாயும் மாதிரி என்பது. The usual mode of information flow within cells is. Information எப்படி ஒரு DNA ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், அத central dogma ன்னு சொல்லுவோம். Central dogma. அததான் இப்படி questionல ஒரு சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் டாக்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு DNA இருக்கும். அந்த DNA ல இருந்து mRNA மெசஞ்சர் RNA வரும். அந்த செய்தியை ஒரு மெசஞ்சர் எடுத்துட்டு வருவார், mRNA. அதுக்கப்புறம் அது புரோட்டீனாக மாறும். tRNA கிடையாது. tRNA வந்து mRNA ல ஃபிக்ஸ் பண்ணி புரோட்டீன் வர்றதுக்கு, அமினோ ஆசிட்ஸை ஒவ்வொன்றா வந்து சேர்க்கறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் வரும். rRNA வந்து ரைபோசோம்ல இருக்குது. இதுவும் புரோட்டீனா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைபோசோம்ல இருக்கும், பட் உண்மையிலே DNA வந்து மெசஞ்சர் RNA-வா மாறி அப்புறம் தான் புரோட்டீனா மாறும். இதுதான் சென்ட்ரல் டாக்மா. Question number 104. முடிவு கட்டும் அல்லது அர்த்தமற்ற கோடான்கள் என்பவை. இது கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. The terminator or nonsense கோடான், ஸ்டாப் கோடான் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸ்டாப் கோடான் எது அப்படின்னு பார்த்தோம்னா UAA, UAG, UGA. இதுக்கெல்லாம் எந்த அமினோ ஆசிடுமே இது என்ன பண்ணாது, கோட் பண்ணாது. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த AUG இருக்கு இல்லையா, B ல AUG வந்து எப்பயுமே ஸ்டார்ட் கோடான். இதுதான் ஸ்டார்ட் பண்ணி விடும். இது என்ன அமினோ ஆசிட்னா மெத்தியோனைனை இது வந்து கோட் பண்ணுது. AUG தான் நான் எழுதியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து ஸ்டாப் கோடான் தான். Question number 105. அரேஞ்ச்மெண்ட். DNA-வின் காரங்களின் வரிசையில் 3 கோடான்கள் வரிசையானது AAC, GAC, AGC, GGC, ACA, AAA என சங்கிலி தொடர் வரிசையாக உள்ளது. திடீர் மாற்றத்தின் விளைவாக முதல் காரம் மட்டும் நீக்கப்படுகிறது. பின்னர் DNA பாகத்தின் குறியீடு செய்வதனால் எதிர்பார்க்கக்கூடிய விளைவு. இந்த செயின் கொடுத்திருக்காங்கல்ல கண்டினியூஸா, இது என்னவா வேணாலும் இருக்கட்டும். அதுல முதல் காரம் மாறிடுச்சு அப்படின்னா full sequence-மே மாறிடும். அதான் ஆன்சர். ஓகே. Arrangement of DNA has the triplet base sequence AAC, GAC, AGC, GGC, ACA, AAA. Due to mutation, the first base only got deleted. Then the likely effect of this on the coding of the DNA segment is that A வந்து இந்த first A வந்து full-ஆ delete ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அடுத்த triplet என்ன ஃபார்ம் ஆகும், ACG, ACA. இது கண்டிப்பா வேற ஒரு அமினோ ஆசிடாவே மாறிடும், GCG. அந்த மாதிரி ட்ரிப்ளெட் கோடான் மாறினோடனே வேற அமினோ ஆசிட் வரும். என்டையர் புரோட்டீனுமே மாற ஆரம்பிச்சிடும். அப்ப ஆன்சர் வந்து there will be a complete change in the types and sequence of amino acid. full complete change தான். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு கொடுத்திருக்காங்க, அது கிடையாது. The polypeptide will have one amino acid less, அதுவும் கிடையாது. There will be no change, கண்டிப்பா கிடையாது. சேஞ்ச் இருக்கும், ஃபுல்லா என்டையராவே சேஞ்ச் ஆயிடும். Question number 106. ஒகாசாக்கி துணுக்குகள் எப்போது காணப்படுகிறது? ஒகாசாக்கி fragments are seen during DNA replication. DNA ரெப்ளிகேஷன்ல நம்ம பார்த்தோம் என்ன டைரக்ஷன்ல இருக்கும், 5 prime to 3 prime. இதுல ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல வந்து DNA ரெப்ளிகேஷன் நடந்துட்டே இருக்கும். ஒன்னு வந்து கண்டினியூஸா இருக்கும், எந்த வித பிளவுமே இல்லாம அந்த DNA வந்து பிரதி எடுத்துட்டே போயிட்டு இருக்கும். அது வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட்ல. இன்னொன்னு லாகிங் ஸ்ட்ராண்ட். லாகிங் ஸ்ட்ராண்ட்ல விட்டு சின்ன பீசஸ் ஆஃப் DNA-வா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். இந்த லாகிங் ஸ்ட்ராண்ட்ல ஃபார்ம் ஆகுற ஃப்ராக்மெண்ட்ஸ், DNA ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம சொல்றோம்.
Question number 107. ஒரு மரபணு குறியீடு சீர்கேடு அடைவதற்கு காரணம் எது? Degeneration of a genetic code is attributed to third member of a codon. அதாவது ஒரு genetic code அப்படின்றது ஒரு அமினோ ஆசிட குறிக்குதுங்க. ஓகே, அப்ப இந்த genetic code degenerate ஆகுது அப்படின்னா என்டையர் கோடானுலாம் மாறணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு அமினோ ஆசிடுக்கே சில நேரம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 6 கோடான் இருக்கும். சில அமினோ ஆசிட் எடுத்தீங்கன்னா 6 கோடான் இருக்கும். அந்த 6 கோடானுமே ஒரே அமினோ ஆசிட், லைசினோ வேலைன் தான் சொல்லும். சில அமினோ ஆசிடுக்கு 4 கோடான் இருக்கும். அப்ப ஸ்டார்டிங் 2 லெட்டர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த கோடான், செகண்ட் மெம்பர் ஆஃப் த கோடான்லாம் கரெக்டா இருக்கும். இந்த மூணாவதா இருக்கிற கோடான் மாறுறதுனால தான் அது மாறும். ஆனா அது என்னதான் செய்யப்போகுது, ஒரே அமினோ ஆசிட் தான் குறிச்சுக்கிட்டே வரப்போகுது. அதனால தேர்ட் மெம்பர் ஆஃப் கோடான் மாறினாதான் டீஜெனரேஷன் ஆஃப் ஜெனடிக் கோடு நடக்கும். Question number 108. புரதமாக்கத்தின் போது tRNA இன் எதிர்குறியீடு எதனுடன் இணைகிறது? During protein synthesis, anticodon of tRNA binds with codon of mRNA. DNA ல இருந்து mRNA வருது. அந்த மூணு கோடுக்கு ஆன்டிகோடான் எடுத்துட்டு வந்து tRNA வந்து இணையும். அப்பதான் பாண்ட் ஃபார்ம் ஆகும். Question number 109. பிரதி எடுத்து எழுதுவதற்கு தேவையான நொதி எது? Transcription requires which of the following enzymes? Enzymesனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது முடியிற எழுத்து ASE அந்த மாதிரியே முடியும். டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது என்ன? முதல்ல ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னது? சென்ட்ரல் டாக்மா பார்த்தோம்ல, டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவா மாறுறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, அப்ப டிஎன்ஏ பேஸ்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஃபார்ம் ஆக வேண்டியது என்னது? ஆர்என்ஏ. அதனால நம்மளுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் தேவை. எதை பேஸ் பண்ணி? டிஎன்ஏவை பேஸ் பண்ணி. அதான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ மற்ற எல்லாமே வந்து தப்பான ஆப்ஷன் தான். எது ஃபார்ம் ஆகணும்? ஆர்என்ஏ. அப்ப ஆர்என்ஏ பாலிமரேஸ் நம்மளுக்கு தேவை. எதுல இருந்து? டிஎன்ஏல இருந்து. அப்ப டிஎன்ஏ பேஸ்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ். Question number 110. ரைபோசோம்கள் ஹைட்ரோலைசிஸ் மூலம் எதனை தோற்றுவிக்கிறது? ரைபோசோம்ஸ் ஆன் ஹைட்ரோலிசிஸ் ப்ரொடியூஸ் பேசிக் புரோட்டீன்ஸ். பேசிக் புரோட்டீன் தான் அதுல இருந்து வரப்போகுது. இதுல நான் ஏன் பேசிக் புரோட்டீன் எடுத்தேன்? ஆசிடிக்கோ புரோட்டீன்ஸ் இதெல்லாமே இருக்கே, எதுக்கு நான் பேசிக் புரோட்டீன் எடுத்தேன்னா, கண்டிப்பா ஒரு ரைபோசோம்ல இருந்து ஹைட்ரோலிசிஸ் மூலமா ஆர்என்ஏ வரவே வராது. புரியுதுங்களா? அதனால நான் அந்த 3 ஆப்ஷனையுமே ஒமிட் பண்ணிட்டு பேசிக் புரோட்டீன்ஸ் மட்டும்தான் நான் டிக் பண்ணேன். Question number 110. ஆட்டோ ரேடியோகிராஃபியில் ஒரு போட்டோகிராபிக் பிலிம் பயன்படுத்தப்பட்டு பின் அது டெவலப் செய்யப்படுகின்றது. பிலிமில் கதிரியக்கம் அற்ற பகுதி எவ்வாறு காணப்படும்? In auto radiography, a photographic film is used and it is exposed to radioactivity. When the film is developed, the portion which do not have the radioactivity shows. இதுக்கு ஆன்சர் என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. Question number 112. நுண்ணோக்கியோடு தொடர்புடைய எந்த கூற்று சரியானது? Which statement is correct with reference to microscope? இதுல எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட்மெண்ட் A கரெக்ட் தான், ஸ்டேட்மெண்ட் C கரெக்ட் தான். தப்பான ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டி. ஆனா இங்க எப்படி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு நம்ம செலக்ட் பண்ற போறோம்னு தெரியல. ஏன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, the optical system of the microscope magnify the objects. எக்ஸாக்ட்டா அதுல உள்ள லென்ஸ் இல்லையா, அதுதான் ஆப்டிக்கல் சிஸ்டம். அதுதான் அந்த ஆப்ஜெக்ட பெருசுபடுத்தி காமிக்க போகுது. கரெக்ட் ஆப்ஷன். The limit of resolution is directly proportional to the resolving power. அதுவும் கரெக்ட் தான். ரெசல்யூஷனும் ரிசால்விங் பவரும் ஈக்குவலா தான் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். Question number C. Resolving power refers to the ability of magnifying instrument to separate details of two closely placed objects. இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். இதனால எனக்கு இந்த கொஸ்டின் ஒருவேளை இன்கரெக்டா தான் அப்படி கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இத்தனை கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. அல்லது ஸ்டார் கொஸ்டின் மாதிரி கொடுத்து எதர் A, B, C 3 எழுதினவங்களுக்கும் மார்க் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். Question number 113. எலக்ட்ரான் நுண்ணோக்கி தோன்றியதால்
செல்லை பற்றி அறிவதில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது. ஏனெனில் a major breakthrough in the studies A major breakthrough in the studies of cells came with the development of electron microscope. This is because electron microscope வந்தோடனே என்னென்னலாம் மாறுச்சு? Electron beam, option A, electron beam can pass through thick materials, whereas light microscopy requires thin sections. ஆமா, நம்ம லேப்ல யூஸ் பண்ற மைக்ரோஸ்கோப்ல என்ன பண்ணுவோம்? ஆனியனோ எதா இருந்தாலும் தின் செக்ஷனா எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு கிளியரா செல்ஸ் தெரியும். ஆனா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல அந்த மெட்டீரியல் திக்கா இருந்தா கூட அதோட லைட் வந்து ஊடுருவி பாஞ்சு நம்மளுக்கு கரெக்டான அதோட ஷேப் வந்து நம்மளால எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். இதுல ஏன் மத்தது தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, the electron microscope is more powerful than the light microscope. ஆமா, as it uses a beam of electrons which has wavelength much longer than that of photons. இல்ல, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இருக்கிற லைட்டோட எலக்ட்ரான்ஸோட வேவ்லெங்த் வந்து ஷார்ட்டர் தென் photons தான். ஓகே, லாங்கர்னு கொடுத்துருக்கிறது தப்பு. இந்த இடத்துல குழம்பாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாதி ஆன்சர் ரைட்டா இருக்கும், அந்த லாங்கர்ன்ற வார்த்தை மட்டும் அங்க வந்து தப்பா இருக்கும். இதுல the resolution power of electron microscope is much higher than that of the light microscope. கரெக்டான ஆப்ஷன் தான். The resolving power of electron microscope 200 to 350 nanometer as compared to 0.1 to 0.2 nanometer of light microscope. Light microscope ஓட resolution என்னது? 0.1 to 0.2. electron microscope 200 to 350. அப்ப இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். இந்த क्वेश्चनலயும் பாத்தீங்கன்னா 3 கரெக்டான ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும் தவறான ஆப்ஷன். இதுக்கு எப்படி ஏ ஆர் சி ஆர் டி எது போட்டாலுமே நம்ம ஆன்சர் கீ டென்டேட்டிவ் வந்தோம்னா நம்ம கிளைம் பண்றதுக்கு கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் விட்டுறாதீங்க, கண்டிப்பா கிளைம் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 114. ஒரு மாணவன் 10x கண்ணருகுவில்லை மற்றும் 45x பொருளருகுவில்லை கொண்ட ஒளி நுண்ணோக்கியில் செல்லின் அமைப்பை அறிய விரும்புகிறான். கீழ்கண்டவற்றுள் எந்த நிறத்தை பொருளின் மீது ஒளியூட்டினால் சிறந்த பகுதிறன் கிடைக்கும்? A student wishes to study the cell structure under a light microscope having 10x eyepiece. 45x வந்து objective. He should illuminate the object by which one of the following colors? எந்த டை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதா. என்ன கலர் டை யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப்க்கு? So as to get best possible resolution அப்படின்னு கேட்டா, இது வந்து ரொம்ப ஷார்ட்டர் வேவ்லெங்த் தான். ஷார்ட்டர் வேவ்லெங்த்க்கு நம்ம வந்து ப்ளூ தான் யூஸ் பண்ணுவோம். ஹையர் வேவ்லெங்த்னா ரெட் போலாம், கிரீன் போலாம். ரொம்ப ஷார்ட்டர் வேவ்லெங்த்க்கு ப்ளூ. எப்படி நான் ஷார்ட்டர் வேவ்லெங்த் ஹையர் வேவ்லெங்த் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு வரிசை வச்சிருப்போம் இல்லையா, விப் ஜி ஆர். இதுல வந்து நம்மளோட வேவ்லெங்த் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். ப்ளூவெல்லாம் ரொம்ப கம்மி வேவ்லெங்த், அதே நேரத்துல எல்லோ ஆரஞ்சு ரெட்லாம் ரொம்ப அதிகமான வேவ்லெங்த். இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 115. ஒற்றை நிற ஒளி என்பது மோனோக்ரோமேட்டிக் லைட் மீன்ஸ். மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னா ஒரே ஒரு கலர் தான் அதுல இருக்கும், ஒரே ஒரு கலர் தான் இருக்கும். அப்ப அதுல வர எல்லா ரேஸுமே ஒரே வேவ்லெங்தா இருக்கணுமா? இப்ப ப்ளூ கலர்னா அந்த ஷார்ட்டர் வேவ்லெங்தா வரணும், ரெட் கலர்னா எல்லாமே லாங்கர் வேவ்லெங்தா இருக்கணும். அப்ப அது எல்லாமே வேவ்லெங்த் ஒன்னாவே இருக்கணும். லைட் பாஸ்டு த்ரூ மோனோக்ரோமேட்டர். ஆமா, ஒரு நிறைய கலர் இருக்க லைட்டை வந்து நீங்க மோனோக்ரோமேட்டருக்குள்ள விட்டீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் லைட் வேணுமோ அதை மட்டும் வெளியே எடுத்து கொடுக்கும். ஸோ இது மூணுமே கரெக்ட் தான் மோனோக்ரோமேட்டிக் லைட்டுக்கு. கொஸ்டின் நம்பர் 116. ஃப்ளரசன்ட் நுண்ணோக்கி தொடர்பான சரியான கூற்றுக்கள் எது அல்லது எவை? இந்த மாதிரி நிறைய கூற்று வர்றது எல்லாமே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணு மட்டும் ஆன்சர் இல்ல, 2 3 ஆன்சர், ஏபி ஏசிடி 3 ஆன்சர் வருது கரெக்டா, ஒண்ணுதான் தப்பா இருக்கு அப்படிலாம் சொல்றேன். இது அப்ப கிளைம் பண்ணாங்களா இல்ல என்னன்னு தெரியல. இல்ல நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இப்ப வர்றதும் நான் இங்க ஆப்ஷன் வந்து எனக்கு இல்ல, அதனால நான் சொல்றேன். Which statement is are correct with reference to fluorescent microscope? Fluorescent microscope. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இருந்து fluorescent microscope படிக்க வந்துட்டோம். The light source is ultraviolet rays and not visible light. Fluorescent microscope la ultraviolet rays. Correct.
Statement 2, source filter and complementary filter are used. ஆமா, source filter and complementary filter ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றோம். Third one, it is based on the principle of bioluminescence. கிடையாதுங்க, யூஸ் பண்றது fluorescent microscope. அப்ப it is based on the principle of fluorescence தான். fluorescence தான், bioluminescence கிடையாது. இது தப்பான statement. Fourth statement, filters observe any visible light not observed by the specimen. ஆமா, அந்த ஸ்பெசிமன் அப்சர்வ் பண்ண லைட் எல்லாம் இது என்ன பண்ணும், ஃபில்டர் வந்து அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் நம்மளுக்கு ஸ்பெசிமன் வந்து வித்தியாசமா உள்ள கலர் கரெக்டா தெரியும். இது ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சது ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1, 2, 4 ஆர் கரெக்ட். அது இங்க இல்ல, ஆப்ஷன்ல இல்ல. Question number 117. ஒளிக்கற்றை எதில் விழும்போது முனைவாக்கப்பட்ட ஒளி தோற்றுவிக்கப்படுகிறது? A polarized light is produced when the light waves lie in. polarized light வேணும் அப்படின்னா சிங்கிள் பிளேன்ல லைட் எல்லாமே ஃபோக்கஸ் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு polarized light கிடைக்கும். சிங்கிள் பிளேன் வந்தாலும் டிக் பண்ணுங்க. இங்க ஒன் பிளேன் கொடுத்திருக்காங்க, அதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். Question number 118. ஒளி உறிஞ்சப்படும் அளவு உறிஞ்சும் பொருளின் பருமனோடு நேர்முக தொடர்புடையது. இது the amount of light absorbed is proportional to the thickness of the absorbing material. thickness கம்மியான மெட்டீரியல் அப்படின்னா amount of light கம்மியா தான் அது அப்சர்வ் பண்ணும். thickness அதிகமான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது அதிகமான லைட்டை அப்சர்வ் பண்ணும். இது வந்து பியர் லாம்பர்ட்ஸ் லா. இந்த லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை பியர் லாம்பர்ட்ஸ் லா கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ல கேட்டா உங்களுக்கு இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Question number 119. ஆட்டோ ரேடியோகிராஃபிக்கு அடிப்படை தேவைகள் யாவை? The basic requirements for auto radiography. ஒரு ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக், ஆட்டோ ரேடியோ லேபிள்டு கெமிக்கல் இருக்கணும், ட்ரக் இருக்கணும். ஓகே, பாஸ்பேட்டோ கார்பன் வச்சு ரேடியோ லேபிள் பண்ணி ஏதோ ஒரு ரேடியோ லேபிள் பண்ண ஒரு கெமிக்கல் நம்ம கிட்ட இருக்கணும். போட்டோ சென்சிட்டிவ் எமல்ஷன் இருக்கணும். அதுல பட்டவுடனே நம்மளுக்கு பிக்சர் தர்ற அளவுக்கு ஒரு போட்டோ சென்சிட்டிவ் எமல்ஷன் இருக்கணும். எவ்வளவு நேரம் நம்ம அதை ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ண போறோம், எவ்வளவு நேரம் எக்ஸ்போஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு கால நிர்ணயம் இருக்கு. இது எல்லாமே தேவைதான். ஆல் ஆஃப் தீஸ். Question number 120. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. இந்த கூற்று ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், assertion is true, R is a correct explanation of A, இதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதுலயும் அப்படிதான் இருக்கு. வேணா ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடுவோம். Polaroids are made by suspending ultra microscopic crystals of herapatite in nitrocellulose. nitrocellulose membrane இருக்குல்ல, அதுல இதை தூவி விடுவாங்க. இந்த இது ஹெராபத்தைட்டை வந்து தூவி விடுறாங்க. இப்ப இந்த கிறிஸ்டல்ஸ், இந்த ஹெராபத்தைட் கிறிஸ்டல்ஸ்லாம் ஒரே பாத்துல ஓரியன்ட் ஆயிருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரீசன்ல. ஆமா, ரெண்டுமே கரெக்ட் தான். ஒரே பாத்துல இருந்தாதான் நம்மளுக்கு போலராய்டு வந்து கிடைக்கும். Question number 121. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. Again assertion reason தான். The genetic effect of radiation involves mutation of the chromosomes in sex cells. The succeeding generations also become victims of ionizing radiation. ஒரு மியூட்டேஷன் வரும்போது செக்ஸ் செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுது. இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் ஆகுது. So assertion and reason both are true. இது ஒரு கேஸ் பேஸ்டு கொஸ்டின் மாதிரி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். Question number 122. அமினோ சிந்தசிஸ் சோதனை செய்த பிறகு ஒரு கருவுற்ற பெண்ணின் கருவில் ஒரு கூடுதலாக பார்பாடி காணப்படுகிறது. அப்படியெனில் அந்த கருவை சார்ந்த சிண்ட்ரோமுக்கு என்ன பெயர் இடலாம்? A pregnant woman on whom amino synthesis test has been performed finds an extra barbody in her embryo. The syndrome which is likely to be associated with the embryo is. அமினோ சிந்தசிஸ்ன்றது பிரெக்னன்ட் உமனோட வயிற்றுக்குள்ள இருக்க அந்த அமினோ அந்த லிக்விட் எடுத்து குரோமோசோம் டெஸ்ட் பண்றது, ஃபீட்டஸ்க்கு ஏதாவது ஜெனடிக் டிசார்டர் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது
எக்ஸ்ட்ரா பார் பாடி இருக்கு. எக்ஸ்ட்ரா பார் பாடி இருந்தா அது கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் ஏற்கனவே நம்ம இந்த சிண்ட்ரோம் ஃபுல்லா நம்ம ஒரு நோட்ஸாவே எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுல கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் யாரை தாக்கும் அப்படின்னா மேல் ஹியூமன் பீயிங்க, மேல் ஃபீட்டஸ் தாக்கும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலா நம்மளுக்கு 23 pairs of chromosomes 46 chromosomes இருக்கணுமா? நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு 46 chromosomes இருக்கணும். கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலா வர பாடி குரோமோசோம்ஸ் எத்தனை 44 chromosomes வந்துரும். அதோட செக்ஸ் குரோமோசோம்ஸ் எவ்வளவு எக்ஸ் ஒய் வந்துரும். அப்ப மேல் சைல்டு ஆயிடுச்சா? ஆனா இந்த செக்ஸ் குரோமோசோம்ல எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ் இருக்கும். சில சமயம் ட்ரிபிள் எக்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் நார்மலா 44XXY தான் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோமோட கேரியோடைப்பிங். பார்த்துக்கோங்க. அப்ப பார்பாடி இருக்கும்ல, அது ஒரு மேல் சைல்டு. பட் அதுகிட்ட போய் பார்பாடி இருக்கும். ஃபிமேல்ல மட்டும் தான் பார்பாடி இருக்கணும். இங்க மேல் சைல்டுல பார்பாடி இருக்கும். டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்க மார்க் பண்ணிக்கோங்க. டர்னர் சிண்ட்ரோம் வந்து ஃபிமேல் சைல்டு. இதுல எப்படி இருக்கும்னா நார்மலா இருக்க 44 பாடி செல்ஸ் இருக்கு. அது கூட சேர்த்து செக்ஸ் செல்ல ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருக்கு. ஒய் குரோமோசோமோ இன்னொரு எக்ஸ் குரோமோசோமோ கிடையாது. வெறும் 46 இருக்க வேண்டிய இடத்துல 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கு டர்னர் சிண்ட்ரோம்ல. டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது 23 pairs of chromosomes சொன்னோமா? அதுல 21வது பேர்ல ட்ரைசோமி இருக்கும். 21வது பேர் எப்படி இருக்கும்? XXX அப்படி இருக்கும். பட்டாவு சிண்ட்ரோம் அப்படின்றது ட்ரைசோமி தான். அதுவும் ட்ரைசோமி தான். ஆனா எங்க இருக்கும் அப்படின்னா 13வது பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு ட்ரைசோமி இருக்கும். இதான் பட்டாவு சிண்ட்ரோம். இது எல்லாமே கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Question number 123. கீழ் வருவனவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. Which one of the following statement is correct? All mutagens are carcinogens. எல்லா மியூட்டஜனுமே கேன்சர் தான் காஸ் பண்ணுதா? கிடையாது. All mutagens produce dominant mutation. கிடையாது. Recessive mutationம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. Some mutagens are carcinogens. Option C is the correct answer. ஏன்னா சில மியூட்டஜன்ஸ் கேன்சர் காஸ் பண்ணும், சில மியூட்டஜன்ஸ் கேன்சர் காஸ் பண்ணாது. வேற ஏதாவது ஒரு மியூட்டேஷனை கொடுத்துட்டு போயிடும். ஆப்ஷன் டி கார்சினோஜன்ஸ் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் செல் டிவிஷன். கிடையவே கிடையாது. கேன்சர் காசிங் ஏஜென்ட்னா அது என்னதான் பண்ணும்? செல் டிவிஷனை நல்ல ரேப்பிடா இன்க்ரீஸ் பண்ணிரும், ரொம்ப அதிகப்படுத்திரும். ஸோ இதான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 124. டிஎன்ஏவை அதன் இரு முனைகளுக்கு இடையே எங்கு வேண்டுமானாலும் உடைக்கும் நொதிகள் எவை? Which enzyme break off DNA at any point between terminal ends? இது போன கொஸ்டின்லயும் இது இப்படியே வந்திருந்தது. இதே ஆப்ஷன்ஸ் வந்திருந்தது. டெர்மினல் எண்ட்ல பிரேக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோநியூக்ளியஸ். உள்ள டிஎன்ஏக்கு நடுவுல பிரேக் பண்ணா எண்டோநியூக்ளியஸ். லைகேஸ் அப்படின்றது டிஎன்ஏவை உடைக்காது, டிஎன்ஏவை ஒற்ற என்சைம். லைசோசைம் அப்படின்றது அது என்சைம் கிடையாது. அது லைசோசைம் என்சைம்ஸ்ல வராது. ஓகே, லைட்டிக் என்சைம்ஸ் வேணா கொடுத்துருக்கலாம். அது இது டிஎன்ஏவை உடைக்காது. கொஸ்டின் நம்பர் 125. மரபியல் பொறியியலில் மாலிகுலர் கத்திரிகளாக எது பயன்படுகிறது? Which one of the following is used as molecular scissors in the field of genetic engineering? Restriction endonuclease. என்சைம்னாலே ஏஎஸ்இ வரும்னு சொல்லிட்டேன். அப்ப லைகேஸ்ன்றது ஒற்ற என்சைம், அமைலேஸ்ன்றது ஒரு டைஜஸ்டிவ் என்சைம், ஸ்டார்ச் டைஜஸ்ட் பண்ற என்சைம். லைசிங் என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செல்வாலு, செல்ல இருக்க ஆர்கனல் இதெல்லாம் உடைக்கிறது தான் லைசிங் என்சைம்ஸ். ஸோ மாலிகுலர் சிசர்ஸ் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ் கட் பண்ணிவிடும். தேங்க்யூ.